ஸ்டைலில் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு 4 கிளிமூக்கு மாங்காவை நல்லா துருவி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன துருவலில் வேண்டாம், நல்ல பெரிய துருவலில் துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது ஊறினதுக்கப்புறமும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 4 ஸ்பூன் உப்பு, 3 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்ல புளிப்பாக இருக்குது, அதனால் உப்பும் உரப்பும் கொஞ்சம் தூக்கலாக தேவைப்படும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்ததை நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி நம்ம கலந்து வச்சுருந்த மாங்காயில் உள்ளே சேர்த்துக்கலாம். இது 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். எல்லோரும் கட் பண்ணி தானங்க சேர்த்துவாங்க. இந்த மாதிரி துருவி சேர்த்தும்போது மாங்காவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உப்பு, காரம், புளிப்பெல்லாம் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஊறுகாய்க்கெல்லாம் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் எச்சா இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும். கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் பெருங்காயம் போட்டு